Taste the Daily. தொடர் தோல்விகளை சந்தித்த கட்சிதான் திமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர், வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் என்றும் அதிமுகவின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சக்கரம் எப்படி சுழண்டு கொண்டிருக்கின்றதோ அதை போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது. இருவரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நாம் குடும்பம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள குணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், குடும்ப கட்சி. அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக குடும்பத்திலே யார் உழைக்கின்றார்களோ, யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம், உழைத்தால் விசுவாசமாக இருந்தார். அதுபோல ஆட்சியிலும் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்றாகலாம், அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராகலாம் ஆகலாம் அண்ணா திமுகவை மட்டும். அதுதான் குடும்ப கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்குள்ள வேறுபாடு இதுதான்.